ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். தயவுசெய்து மேலே தள்ளிடாதீங்க. என் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும். இந்த முகம் தெரியாத என்னையை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு உங்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஒரு பாவப்பட்ட ஒரு எஸ்டேட்டில் பிறந்து இந்த எஸ்டேட்டில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட அன்பு ஆதரவை எனக்கு கொடுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட்டாக நம்ம டவுனுக்கு போகிறோம்னு சொல்லி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே போடலை. நேராக நான் டவுனுக்கு போயிட்டு எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருந்தோம். அதுக்கு ஆர்சி புக் வந்துருந்துச்சு. அதனால் நாங்கள் யமஹா ஷோரூமுக்கு தான் போனோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி பெரியாரில் பெட்ரோல் பம்புக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு நான் பேர் சொன்னோடனேவே அவங்க ஆர்சி புக்கு தந்துட்டாங்க. அதை வாங்கிட்டு நம்ம நேராக சாணம் வாங்குகிற கடைக்கு போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு வருது பார்த்தீங்களா, அரசு பேருந்து. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் எங்கே இருந்துன்னா தேனி, தேவாரம் இந்த ஏரியாவிலேருந்து ஏலப்பாறை வரைக்கும் இந்த தமிழ்நாடு பஸ்ஸு. இந்த ஒரு பஸ்ஸு தான் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலர் பஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் வந்துச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் பஸ்ஸு விட்டுருக்காங்க. இது ஏலப்பாறை வரைக்கும் போகும். அப்படியே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக நம்ம சாணம் வாங்குகிற கடைக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ எந்த கடைக்கு நம்ம போகிறோன்னா, இந்த கடை பேர் சொன்னாலே உங்களுக்கெல்லாம் சீரியல் நினைவு தான் வரும். இந்த கடையோட பேர் பாண்டியன் ஸ்டோரு. நம்ம வீட்டில் எல்லாமே இங்கே தான் நம்ம வாங்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் மற்ற கடையை விட இந்த கடையில் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பொருளுமே இந்த கடையில் கிடைக்கும். அங்கேயே ஒரு நல்ல அமௌண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அரிசி வீட்டுக்கு வாங்கணுமா இருந்துச்சு. அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அரிசி வாங்கிட்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாங்க போயாச்சு. நம்ம எப்போ எந்த கடையில் வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி வெஜிடபிள்ஸில் தான் எப்போவுமே காய்கறி வாங்குறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃப்ரெஷ்ஷான காய்கறி எப்போவுமே அந்த கடைக்கு போனால் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் இருக்கும். அதனால் அங்கே தான் போய் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம். நிறைய காய்கறி வாங்கியிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ஷார்ட்ஸில் சொல்ல முடியாதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் யார் கொண்டாடணுன்னே தெரியாமல் கொண்டாடிட்டுருக்கு. அப்படி தான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவுமே இருக்குது. கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றவங்கள கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க.